நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பத்திரிகை செய்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர் பதவிக்கான காலியிடங்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல் பற்றி பார்க்கலாம். பாருங்கள் ஒரு நிமிஷம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலி. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு சிவில், மெக்கானிக்கல் உள்ளிட்ட பொறியியல் சார்ந்த பாடப்பிரிவுகளும், கணிதம், இயற்பியல், வேதியியல், ஆங்கிலம் ஆகிய பொறியியல் சாராத பாடப்பிரிவுகளும் விரிவுரையாளர் பதவியில் 2051 பணியிடங்கள் உள்ளன. ஆனால் இவற்றில் 1476 பணியிடங்கள் மட்டுமே விரிவுரையாளர் பணியாற்றி வருகின்றனர். மீதமுள்ள 575 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு விரைவில் பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதையொட்டி விரிவுரையாளர் பதவியில் பாடவாரியாக காலி பணியிடங்கள் பட்டியலை தொழில்நுட்ப இயக்கம் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB நடத்தும் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பொறியியல் பாட விரிவுரையாளர் பதவிக்கு சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதல் வகுப்பு BE அல்லது BTech பட்டமும், பொறியியல் அல்லாத பாட விரிவுரையாளர் பதவிக்கு ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதல் வகுப்பு முதுகலை பட்டமும் கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. TRB விரைவில் அறிவிப்பு. கடைசியாக விரிவுரையாளர் தேர்வு கடந்த 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அப்போது 1058 விரிவுரையாளர்கள் TRB மூலம் தேர்வு செய்யப்பட்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டனர். தற்போது உள்ள 575 காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு TRB விரைவில் வெளியிட உள்ள வருடாந்திர தேர்வு அட்டவணையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில் விரிவுரையாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போது 575 தான் சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அதுக்கான போஸ்டிங்கும் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் காலி எண்ணிக்கை இருக்கிறதால அதுக்கு அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆனுவல் பிளானர்னு ஒன்று விடுவாங்க. அதாவது வருடாந்திர கால அட்டவணைன்னு. அந்த கால அட்டவணையில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதன் மூலம் அதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய தேர்வுகள் அந்த சிலபஸ்ஸு அதுக்குரிய பாடத்தில் தயார்படுத்தி அந்த தேர்வுக்கு ரெடி பண்ணணும். இதில் என்ன சொல்கிறாங்க, அரசு சார்ந்த மற்றும் பொறியியல் சார்ந்த மற்றும் பொறியியல் சார்ந்த படிப்புனா BE BTech ஓகேங்களா, அதில் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் கல்வி தகுதி ஓகேங்களா. அதே மாதிரி பொறியியல் சாராத பாடப்பிரிவுனா ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் இதில் முதுகலையில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் தகுதியாக இருக்கலாம். தகுதி அப்படின்ற மாதிரி எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்காக தங்களை தேர்வர்கள் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவிக்கணும். ஓகேங்களா? ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? 2025ஆம் ஆண்டில் டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பும், PGTRB எக்ஸாமுக்கான அறிவிப்பும், அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என நமது யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து தேர்வுகளுக்கும் தெரிவிக்கிறன்றதுக்காக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.